உங்கள் செல்லக்குட்டீஸ்க்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நம்ம பேபிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வரைக்குமே பால் தான் குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாலிட் கொடுக்கணும். அந்த சாலிட் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் எப்படி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளான சாலிட் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும், டைஜஸ்ட்டும் ஆகும் பேபிஸ்க்குலாம். ஸோ அப்படி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 6 மந்த் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூரி மாதிரி தான் கொடுக்கணும். இந்த பியூரியில் பார்த்திங்கன்னா நாம் இப்போ கேரட் அண்ட் ஆப்பிள் வச்சு பியூரி பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க கேரட் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்க்கு வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் விசில் வச்சிட போகிறேன். நீங்கள் பேபிஸ்க்கு எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து அவங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் குக்கர் விசில் போட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் வச்சுட்டு இப்போ இது ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விசில் ப்ரெஷர் இதுவானதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டர்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லையோ அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்கணும். தண்ணி கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இந்த கேரட் பியூரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபிஸ் கொடுக்கலாம். நீங்கள் 6 மந்த் பேபிக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 to 3 ஸ்பூன் மட்டும் கொடுங்க. அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட குவான்டிட்டி அவங்களுக்கு கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்பிள் பியூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பிள் எடுத்து ஃபுல்லாக அந்த ஆப்பிள் இருக்க தோலில் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து நான் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதையும் வந்து நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் இதுவானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இதையும் பிளெண்டர் இல்லை மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கேரட் எப்படி வந்து நைஸாக அரைச்சோமோ அதே மாதிரி இந்த ஆப்பிள் பியூரி அரைச்சி கொடுக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் அதே தாங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 6 மந்த் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னா 2 to 3 ஸ்பூன் மட்டும் கொடுத்துட்டு அலர்ஜி ஏதாச்சும் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக போக வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே சாப்பிட்றாங்கன்னு எல்லாமே கொடுக்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க, அலர்ஜி ஏதாச்சும் ஆகுதான்னு பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி எடுத்த உடனே எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 டே கேரட் கொடுங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் கேரட்டே கொடுங்க. அது அலர்ஜி ஆகுதா இல்லைன்னு அப்போ தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணது. ஓகே, நாம் இந்த வீடியோவில் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் அண்ட் ஈஸியாக குக் பண்ணி கொடுக்கக்கூடிய கேரட் அண்ட் ஆப்பிள் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட டி டைரிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் பாப்பா வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.